அண்ணா ஆளுங்க கரெக்டா வந்துருவாங்களா இல்லையா? டேய் அதெல்லாம் பக்காவா வருவாங்கடா. ஏண்டா ராஜா, மொத்தமா இறக்குறேன்னு சொன்னேன், ஒருத்தனையும் காணும். எனக்கு வேற நேரம் ஆக ஆக பிபி ஏறிட்டே போகுதுடா. இத பாரு, ஒரே செட்டில்மெண்ட்ல மொத்த பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். வராம இருக்க சான்ஸே கிடையாது. ஏதோ சொல்ற, நானும் கேக்குறேன். ஆனா மின்னல் வெளிச்சத்துல அவர் பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் போச்சுடா. வக்கீல் ஆபீஸ்ல அப்படியே படக்கன்னு முன்னாடி வந்தாரு பாரு. அப்ப ஆரம்பிச்சல நடக்கும், இன்னும் நிக்கல. இதோ பாரு, தெரியுதா? திகில் படம் பாக்குற மாதிரியே இருக்குடா ராஜா. சவால் விட்டது அவரு தானே, பாத்துருவோம் இன்னைக்கு அவரா நாமலான்னு. ஏற்கனவே அந்த பில்டர் சபாபதி அனுப்பின ஆளுங்க ஜிஹெச்ல இருக்கானுங்க. மச்சான், இவங்களுக்கும் நான் முன்னாடியே சொல்லி வச்சிருவா. டேய் என்ன நக்கலா? அப்பா நேத்து பேசுறத வச்சு பார்த்தா அவர் பெரிய பிளானோட வருவாருன்னு மட்டும் தெரியுது. கரெக்ட். நம்மள இங்க இருந்து துரத்தாம விட மாட்டாரு. பேசாம இந்த ஆளுங்களை போக சொல்லிட்டு. டேய் திருப்பி அடிக்கிறேன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. நாம அடிக்கிறோமோ இல்லையோ, அடிக்கிற மாதிரி செட்டப்பாது இருக்கணும்டா. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. செலவு பண்ணி ஆளுங்களை வர வைக்கிறதா இருந்தாலும் அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அவருக்கு பயம் காட்டணும் தான். ஆனாலும் உனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஓவர் தான்டா ராஜா. சரி, நம்மளோட சேஃப்டிக்காக தானே, வந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு மேட்ரு, நாம வசூல் பண்ணதை காப்பாற்றணும். நம்ம சண்டை செய்யறோம். மாமா நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்ணிட்டு போறதுக்காக சண்டை செய்ய வராரு. மச்சான், அவர் இலக்க ஒண்ணுமே இல்லை மச்சான். அதனால அவரோட அப்ரோச் வெறித்தனமா இருக்கும். பாத்துக்கோங்க, சொல்லிட்டேன். டேய் என்னங்கடா ஆளாளுக்கு அந்த ஆளுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? டேய் அவன் சொல்றது பாயிண்டடா. சும்மாவே அவர் சொல்லிட்டு அடிப்பாரு. இப்ப என்ன செய்ய காத்திருக்காரோ? ஏய் எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. வாங்கம்மா. அர்ச்சனை பண்ணணும். அப்படி யார் பேருக்கு? மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. நட்சத்திரம். சக குடும்பானாம் சர்வா விட்டதா சித்தத்தம் அர்ச்சனாபிஷேகட்டோத்திர பூஜா மத்திய கரிஷ்யே. சாமி, சீதாலட்சுமி ரிஷப ராசி ரேவதி நட்சத்திரம். இந்த பேருக்கு சீதா அர்ச்சனை பண்ண. அஷ்டலட்சுமி நாமாங்கிரஸ்ய ரேவதி நட்சத்திரே மீனராசோ ஜானஸ்ய சக குடும்பானாம் சர்வா விட்டதா சித்தத்தம். என்னங்க, உங்களுக்கு தானே பிறந்த நாள். என் பேர் இப்ப எதுக்கு சொன்னீங்க? நீ இல்லாம நான் மட்டும் நல்லா இருந்து என்ன பண்ண போறேன்? ஒண்ணு சரியில்லை. ஆமா, சரியில்லைதான். கூட இருக்கிறவங்க அன்பு பிரிஞ்சாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. கடவுளே, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். 7 வருஷம் அவர் இல்லாம நான் கஷ்டப்பட்டது போதும். இனிமே அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. பிள்ளைங்களுக்கு எதிரா ஒரு யுத்தம் பண்ண தயாராகிட்டு இருக்காரு. இந்த யுத்தத்துல அவருக்கோ என் பிள்ளைங்களுக்கோ எந்த ஆபத்தும் வராம நீதான்ப்பா காப்பாத்தணும். என் பிள்ளைங்க செஞ்சது தப்புதான். அவங்களுக்கான தண்டனையை நீ கொடு. அவர் கையால கொடுக்க வச்சு அந்த பாவத்தையும் இவர் சுமக்க வச்சிடாதேப்பா. எங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் அவரோட நான் நிம்மதியா வாழணும். அதுக்கு நீதான்ப்பா துணை இருக்கணும்.
கேட்டீங்கல்ல, இதை வந்துட்டாங்க பாருங்க. நான் சார் பார்ட்டி வந்துச்சா? இன்னும் வரல. இன்னும் வரலையா? 11 மணிக்கு வருவேன்னு சொல்லியிருந்தாரு. வந்துருவாரு. பாருங்க, நீங்க போடுற போடல அவர் இந்த பக்கம் வரணுங்கிறதையும் நினைச்சு பார்க்க கூடாது. சொல்லிட்டீங்களா மேடம், நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்ப சரி. இவனுங்களை எங்கேயோ பார்த்துருக்கமே. எங்க பார்த்தோம்? பாண்டி, இவனுங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. மச்சான், ஊர்ல இருக்க எல்லாரோடையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களை எங்க பார்த்துருக்க போறீங்க? இல்லடா, எங்கேயோ க்ளோஸ் அப்ல பார்த்த மாதிரி இருக்கு. எங்கன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. மச்சான், நம்ம இப்ப இருக்கிற பிரச்சனை இது ரொம்ப முக்கியமா? பேசாம வேடிக்கை பாருங்க. வா சீதா, போலாம். யோ, பார்ட்டி வர நேரம் ஆயிடுச்சு. நீங்க போய் ரெடி ஆகுங்க. ஏய், ஒன்று நேரத்து ரெடியாக வைங்கடா. போங்க. என்னங்க, இங்கேயே உட்காரலாமா? உட்காரலாமே. சீதா, போலாமா? இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம். என்ன மணியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சீதா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை? சொல்லுங்க. என் பிறந்த நாளுக்கு உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு தான். பரவாயில்லையே, கோயிலோட அவ்வளவுதான் நினைச்சேன். ட்ரீட் வேறயா? ஆமா. திரும்பவும் மஷ்ரூம் பிரியாணியா? இந்த தடவை ஸ்பெஷல் ஐட்டம். அடே அப்பா, நிஜமாவா? நிஜமாதான். அடுத்து நேரா நாம கிளம்பி அங்கதானே போறோம். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு. போலாமா? எப்படி போறோம்? ஒரு பெரிய வண்டியில. காரா? கார் இல்ல, அதை விட பெருசு. என்ன சொல்றீங்க? அதை விட பெருசா? ஆமா சீதா, பார்க்க தானே போற. வா. எங்க உங்க வண்டி? அங்கே பார்.
போச்சு. மம்மி, நீங்க இப்ப இருக்கிறது எங்க வீடு. எங்களெல்லாம் வெளியில போய் சொல்றதுக்கு உனக்கு லீகலா எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆரம்பிக்கலாமா? என்ன புல்டோசரோட வந்தா நாங்க என்ன பயந்துருவோமா? ஏய், அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து அடிச்சு காலி பண்ணுங்கடா இருந்தால. சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். உங்க இடம் தெரியாம வந்துட்டேன் சார். டேய் ராஜா, என்னடா பண்ணுங்க? ஒட்டிக்க சொன்னா கெஞ்சிட்டு இருக்கானுங்க. டேய் பைத்தியக்காரா, என்னடா பண்ற? சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். உங்க இடம் தெரியாம வந்துட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார், இன்னும் வர மாட்டேன் சார். டேய் கீழே போடுங்கடா, போடுடா கீழே. சார் ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நாங்கள் உடனே இந்த இடத்த விட்டு போயிடுறோம் சார். ஊன்னு சொல்லு சார். சார் ஊன்னு சொல்லு சார். சார் சொல்லாத, செய். டேய் டேய், நீ எவ்வளவு வளர்ந்தாலும் உன் அறிவு வளரலன்னு மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிற பத்தியா? அடிக்க ஆள் செட் பண்ணும்போது யார் அடிக்க போறோன்னு சொல்லி கூட்டு வர மாட்டியா? பாரு, ஓடிட்டான். இப்ப என்ன பண்ண போற? எப்படி என்கிட்ட இருந்து இந்த வீட்டை காப்பாத்த போற? நிறுத்தியா? அம்மா அம்மா, அப்பா ஒண்ணு பண்ண வேணாம்னு சொல்லுமா. அம்மா இது நம்ம வீடுமா.
வேண்டாம்மா ப்ளீஸ்மா சொல்லுமா இழுத்து போறாருமா அப்பா. ப்ளீஸ் சொல்லுமா வீட்டை இடிக்க வேண்டாம்னு சொல்லுமா ப்ளீஸ்மா சொல்லுமா இடிக்க வேண்டாம் அவர் கேட்பாரு அத்தை. இதாம்மா அம்மா, அம்மா கிட்ட பேசு. அம்மா 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 அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்குமா வேண்டாம்மா அம்மா அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை நீங்க சொன்ன மாமா கண்டிப்பா கேட்பாரு. ப்ளீஸ்மா அம்மா புரிஞ்சுக்குமா அம்மா 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 நம்ம வீடுமா இது ப்ளீஸ்மா அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. நாங்க எங்க வீட்ல உங்களை வச்சிருக்கோம். ரொம்ப பேசாம இருக்கிற இடத்த காப்பாத்திக்கிறதுக்கு வழியா பாருங்க. அதான் சொல்லிட்டோம்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா இருங்க, இல்லையா கிளம்பி போய்கிட்டே இருங்க. அம்மா இது பாருமா, இனி உனக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது. பேசாம வெளியில போய் உனக்கு என்ன இஷ்டமோ அப்படி போய் இருந்துக்கோ. நாங்க யாரும் உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டோம். இப்பவே கிளம்பலாம். நீங்க சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு அத்தை. டேய் மொத்தம் அடிச்சு தூக்கு. காக்கா காக்கா